வெல்கம் டு மகை மேக்ஸ் கிளாஸ். இன்றைக்கி 6ஆம் வகுப்பு 2ஆம் பருவம் எண்களில் பயிற்சி 1.1ல் 11வது கணக்கில் நான் 5வது கணக்கும் 6வது கணக்கும் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி 11வது கணக்கில் 1லேருந்து 4வது கணக்கு வரையும் வீடியோ போட்டிருக்கோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. 11வது கணக்கு, ஒவ்வொரு எண்ணையும் காரணி செடி முறை மற்றும் வகுத்தல் முறை மூலம் பகா காரணிப்படுத்துக அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் 5வது கணக்கும் 6வது கணக்கும் இருக்குது. இதுக்கு முன்னாடி 4 சம் இருக்குது, அதை வீடியோ போட்டிருக்கோம், அதை போய் பார்த்துட்டாங்க. இப்போ 4 420, 5 999. இப்போ 4வது கணக்கு தான் பார்க்க போகிறோம். 420 இதை காரணி செடி முறையில் நம்ம போட போகிறோம். காரணி செடி முறைனா நம்ம நிறையா வீடியோ போட்டிருக்கோம், எப்படி போடுறதுன்னு போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். 420 இது மாதிரி பாக்ஸ் போட்டுக்கிட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 420 காரணி எழுதணும். ஓர் 420 420. அதே மாதிரி எத்தனை 420 420 வரும் வகுத்து பார்க்கணும். நம்ம 420 வகுக்கணும். எப்படி வகுக்கணும்னா 420 2ஆல் வகுப்போம். 2ஆல் வகுத்தோம்னா ஓரன் 2 2 4. அப்போ 4 வரும், மேலே 2 வரும். இது கழிச்சா 0, மேலே 2. அடுத்து 2 அப்படியே கீழே இறக்கிடுவோம். அந்த 2 அப்படியே கீழேக்குனா ஓரன் 2 2 2 0 கழிச்சோம்னா அந்த 0 அப்படியே இறக்கிற வேண்டியதான். அந்த 0 அப்படியே மேலே போட்டுக்க வேண்டியதான். இப்போ 2 210 420 2 210 420 அது அப்படியே இதில் எழுத வேண்டியதான். 2 210 அப்படின்னு. இப்போ 210 நம்ம பிரிக்கணும். எப்படி பிரிக்கலாம்? 210 210 அது ஒரு 210ன்னு 210ன்னு குறிப்பிடலாம். அடுத்து 2 105 210. அது 210 2ஆக போட்டோம்னா 105 வரும். அப்போ 2 210 2 105 210. அடுத்து 105 நம்ம 2ஆக பிரிக்கணும். 105 2ஆக பிரிக்கணும்னா எப்படி 35 தான் 35ஆல் பார்க்கணும். அப்போ 35 போட்டோம்னா 3 35 நமக்கு 105. 3 35 105. அப்போ 3 35 3 35 3 35 35 105. இப்போ 35 எத்தனை எப்படி பிரிக்கலாம்? 5 35. 5ஆம் இப்பட சொல்லுங்கள். 1 7 7 14 3 7 4 28 5 35 5 35. சாரி, 5ஆம் இப்பட இல்லை, 7ஆம் இப்பட சொல்லணும். 5 35. இப்போ இதோட காரணி எப்படி எழுதலாம்? 420 = 2 × 2 × 3 × 5 × 7. இப்படி தான் அதோட காரணி எழுதணும். அடுத்து வகுத்தல் முறை. அடுத்து என்ன முறைனா வகுத்தல் முறை. வகுத்தல் முறைனா நமக்கு தெரியும், தானா வகுத்தல் போட்டு தான் நம்ம வகுப்போம். அதே மாதிரி வகுத்துக்கிட்டே கொண்டுட்டு வரணும். தானா வகுத்தலில் போடுவோம். 420 இப்போ 2ஆல் வகுப்போமா? 2ஆல் வகுத்தா ஓரன் 2 2 4. மீது ஓரன் 2 0. இதே 2ஆல் வகுப்போம். ஓரன் 2 2 2 10. ஓரன் 2 இந்த 1ல் போகாதா, அதனால் 0 போட்டுடணும். அடுத்து 10 10 அது 10 2 10. இப்போ 105 வருதா? அடுத்து 105 2ஆல் நம்ம டிவைட் பண்ண முடியாது. அப்போ 3ஆல் டிவைட் பண்ணலாம். 3 35. 3ஆல் பண்ணோம்னா 35 3 105 அப்படின்னு வரும். இல்லைன்னா 3 35 வரும். இப்போ 3ஆல் 35 வகுக்க முடியுமா? முடியாது. அப்போ எதால் வகுக்கலாம்? 5ஆல் வகுக்கலாம்.
அந்த இடத்துல வந்து 5 போடணும், 3 போடக்கூடாது. 5ஆல் வகுக்கணும். 5ஆல் வகுத்தோம்னா ஐஏ 7 5 35. ஐஏ 35ன்னு சொல்லலாம், 7 5 35. 7 வந்து 7ஆல் தான் வகுக்க முடியும். அப்போ 1 நம்ம 1 வர வரையும் வகுக்கணும். அடுத்து காரணி எப்படி எழுதலாம்? 420 = 2 × 2 × 3 × 5 × 7. இதான் அதோட காரணி எழுதணும். அடுத்தது சம்மு நம்ம பார்ப்போம். அடுத்த சம்மு 6வது சம்மு 999. 999. இதை வந்து காரணி செடி முறையில் போடுவோம். ஃபஸ்ட்டு காரணி செடி முறைனா 999 பாக்ஸ் போட்டுட்டு 2ஆக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு 999 வந்து எப்படி காரணி எழுதலான்னு பார்க்கணும். அப்போ 999 அப்படின்னு வரும். அப்புறம் இதை வந்து எத்தனால் வகுக்கலாம்? 2ஆல் வந்து வகுக்க முடியாது, எல்லாமே ஒற்றைப்படை எண்ணாக இருக்குது. அப்போ இதை 2ஆல் வகுக்க முடியாது. அடுத்த நம்பர் நம்ம 3ஆல் வகுத்து பார்ப்போம். 3ஆல் வகுத்து பார்ப்போம். 3ஆல் வகுத்தோம்னா 3 9. 3 3 9. அதே நம்பர் வந்து அடுத்ததில் வரும் 3 9 9. அடுத்து 3 9. இப்போ 333. 3 வந்து 999 வருது நமக்கு. அப்போ 3 × 333. இப்போ 3 333. இப்படி தான் இதோட இதை வந்து பிரிக்கலாம். அடுத்து பாருங்கள், 333 எப்படி பிரிக்கலாம்னா 333 வந்து 3 111. 3 111 இப்படி பிரிக்கலாம். 111 எப்படி பிரிக்கலாம்னா நம்ம வந்து 111 எப்படி பிரிக்கலாம்? காரணியில் பிரிக்க முடியுதான்னு பாருங்கள். இல்லைனா வகுத்து பார்க்கணும். நம்ம வகுத்து பார்த்தோம்னா 3ஆம் வாய்ப்பாட்டிலே வகுத்து பார்ப்போம். 3 3 3 9. 0 1ல் போகாது, அதனால் 11. 11ல் வந்து 3 9. 3 9. இங்கே 9 வரும், மேலே 3. அடுத்து வந்து இதை கழிச்சோம்னா 2 1. 3 9. அடுத்து வந்து 7 3 21. அப்போ 7 3 21. அப்போ நமக்கு எப்படி கிடைக்குது? 3 × 37. 3 37 வந்து 111 வரும். இப்போ இதோட காரணி அவ்வளோதான். இதை காரணி எப்படி எழுதலாம்னா 999 = 3 × 3 3 × 3 37 × 37 இப்படி எழுதலாம். அடுத்து வந்து வகுத்தல் முறை. வகுத்தல் முறை 999. இதை 3ஆல் தான் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 333. இதையும் 3ஆல் வகுக்கலாம். 1 3 3 1 3 3. அப்போ 111 வரும். 111ஐயும் 3ஆல் வகுக்கலாம். 3ஆல் வகுத்தோம்னா 37 வரும் நமக்கு. 37 வகுத்தோம்னா 37 வந்து 37ஆல் தான் வகுக்கலாம். அப்போ வந்து இது வந்து பகா எண்ணுங்கிறதுனால அதே நம்பரால் தான் வகுப்படும். அப்போ 1 கிடச்சிருச்சு. 1 வரையும் வகுத்தாச்சு. அடுத்து 999. இது காரணி எப்படி இல்லைன்னா 999 = 3 × 3 × 3 × 37. அவ்வளோதான் இந்த கணக்கு. இந்த வீடியோ பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடுற வீடியோ வந்து உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும்.